இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன். சில வருடங்களுக்கு முன்பதாக குப்பை பொறுக்கி, அதாவது தெருக்களிலும் சாலை ஓரங்களிலும் கிடக்கிறதான பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுக்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்த ஒரு பெண்ணின் சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். 4 பெண் பிள்ளைகள் அத்தாயாருக்கு இருந்தார்கள். இளம் வயதிலேயே கணவனார் அவர்களை விட்டுவிட்டு வேறொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு போய்விட்டார். தனிமையாய் மிகவும் பிரயாசத்தோடு பிள்ளைகளை வளர்த்தார்கள். அவர்களுக்கு இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் கிடைக்கிறதே, இதை வைத்துதான் தன் பிள்ளைகளுக்கு ஆகாரம், துணிமணி இவைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஒரு நாள் ஒரு ஜெபக்கூடுகை ஒன்று அவர்கள் சென்றபோது, மிஷனரிகளுக்கு ஏராளம் தேவை இருக்கிறது, எனவே உங்களால் இயன்றதை மிஷனரிகளுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டபோது, சிறுக சிறுக சேகரித்து வைத்திருந்த கொஞ்சம் தொகையை எடுத்து அவர்கள் 10 சட்டைகள் வாங்கி அந்த மிஷனரிகளுக்கு கொடுங்கள் என்று அந்த ஊழியரிடம் கொடுத்து விட்டார்கள். என்னம்மா, எப்படி இதை வாங்கினீர்கள் என்று அவர் கேட்டபோது அவர்கள் ஒரு கடிதத்தையும் எழுதி கொடுத்து விட்டார்கள். நான் ஏழை பெண்மணி, 4 பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நான் பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுக்கி விற்று என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருகிறேன் என்கிற விவரத்தை எழுதி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றும் எழுதியிருந்தார்கள். இதை பார்த்த அந்த தேவ மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அக்குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டார். வெளிநாட்டு ஒன்றில் ஊழியத்திற்காக சென்றபோது அவர் தன் செய்தி வேளையில் இந்த சாட்சியையும் பகிர்ந்து கொண்டார். இந்தியாவில் இப்படிப்பட்ட மக்கள் தான் எங்களுக்கு காணிக்கை கொடுக்கின்றார்கள், இதை வைத்து தான் நாங்கள் ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறோம் என்று இந்த ஏழை பெண்மணியுடைய சாட்சியையும் பகிர்ந்து கொண்டார்கள். கூட்டம் முடிவடைந்ததும் ஒரு செல்வந்தர் அந்த தெய்வ மனிதனை பார்த்து சொல்லியிருக்கிறார், யார் அந்த பெண்மணி? நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன். 4 பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவ்வண்ணமே அந்த பெண்மணியையும் பார்த்து 4 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தாராம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமும் இதைத்தான் கூறுகின்றது. நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மீண்டும் வாசிக்கின்றேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம், தேவனாகிய கர்த்தரை யார் யார் நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதற்கான அவசியமே ஏற்படாது. அவ்வளவு நல்ல ஒரு தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். மனுக்குலம் வெட்கமடையாமல் இருப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் வந்து அவமானம், நிந்தை, வெட்கம் இவைகளையெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். ஆம், அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வெட்கமில்லாத வாழ்க்கையை அவர் கிருபையாய் கட்டளையிடுகிறார். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தரை சார்ந்து வாழ்கின்றீர்களா? கர்த்தரை நம்பி வாழ்கின்றீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள், அடுக்கடுக்கான உபத்திரவங்கள் என்று புலம்பி தீர்க்கின்றீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்ததுதான் சரித்திரம். சரித்திரம் அதுதான் சொல்கிறது.
வரலாற்று பக்கங்கள் அதைத்தான் கூறுகிறது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை என்கிற செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அவமானப்படுவது இல்லை. நீங்கள் என்ன செய்வோம் என்று தத்தளிக்கிற ஒரு சூழல் வருவதே இல்லை. அதிசயமாய் நடத்தப்பட போகிறீர்கள். அற்புதமாய் நடத்தப்பட போகிறீர்கள். காரணம் வேறொன்றும் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறபடியினால், கர்த்தரை நம்புகிறபடியினால், கர்த்தருக்கு காத்திருக்கிறபடியினால். ஆம், எவ்வளவு ஒரு நல்ல அற்புதமான தெய்வம்! இந்த தெய்வத்தின் சமூகத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து அவர் பாதையில் நாம் நடப்போம். நாம் வெட்கமில்லாத ஒரு ஜீவிதத்தை அனுபவிப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். பாவம், கீழ்ப்படியாமை இவைகள்தான் எங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறதை ஒழிய, உமக்கு கீழ்ப்படுகிறதுனாலையும் உம்மை சார்ந்து வாழ்கிறதுனாலையும் எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது. நாங்கள் வெட்கமில்லாத ஒரு ஜீவிதத்தை செய்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர். எங்களுக்காக நீர் வெட்கப்பட்டிருக்கிறீர். அவமானத்தையும் நிந்தையையும் சுமந்திருக்கிறீர். நாங்கள் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக நீர் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய ஊழியங்களில் ஈடுபடுகிற அநேகரை நாங்கள் நினைக்கின்றோம். உம்மை விசுவாசித்து காத்திருக்கிறவர்களை நினைக்கின்றோம். ஏதோ குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகளினால் அவமானப்பட்டு நான் வெட்கமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விடுவேனோ, ஜனங்கள் என்னை பரிகசிக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை போய்விடுமோ என்று நினைக்கிறதையெல்லாம் நீர் பார்க்கிறீர். அப்படி கண்ணீரோடு கூட இருக்கிற யாராயிருந்தாலும் இந்த காலை வேளையில் நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்யும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் அவர்களுக்கு கருணை காட்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். கர்த்தாவே, பலகீனத்தினால் சோர்ந்து போயிருக்கிறவர்கள் உண்டு. இந்த காலை வேளையிலும் எவ்வளவோ பணம் செலவு செய்தும் எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி கலங்கி நிற்கிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இரங்கும் என்று மன்றாடுகிறோம். நீர் கருணை காட்டும் என்று மன்றாடுகிறோம். நீர் தயவு செய்யும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மூடட்டும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவருடைய நேசக்கரமும் பாசக்கரமும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும். விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் வளர்கிற கிருபைகளை கொடுத்து நீர் நடத்துவீராக. திருமண வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். வயதும் அதிகமாய் சென்று கொண்டிருக்கின்றது. நான் என்ன செய்வதற்கு என்று அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. கர்த்தாவே, அப்படியாய் திருமண வயதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கர்த்தர் கிருபையாய் கொடும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வேலை இல்லாமல் சிரமப்படுகிறவர்கள் உண்டு. வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வேலை இழப்பும் சம்பள இழப்பும் பெற்று தவியாய் தவிக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவரே நீர் மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இவர்களுக்கு நீர் நன்மை செய்வீராக. தகப்பனே, இன்னுமாய் பொருளாதாரத்திலே நலிந்த நிலையிலே கடன் பாரத்தில் மூழ்கி வியாபாரம் நசிந்து போய் என்ன செய்வதற்கு என்று அங்கலாய்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய பலகணிகள் திறக்கப்படட்டும். இவர்களுக்கு நீர் இறங்கும். கர்த்தாவே, ஆண்டவரே எனக்கு தயவு செய்யும் என்று கெஞ்சுகிற இவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே தம்முடைய ஒவ்வொருவரையும்
ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய நிறைவான நன்மைகள் கிடைக்கட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த புதிய வாரத்திலும் கூட ஆண்டவரே, தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கின்றோம். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. தீமைகளுக்கு நீங்களாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் கர்த்தாவே. மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்கள் வயது முதிர்ந்த பெற்றோரை உம் கரங்களில் நாங்கள் தருகிறோம். சுகத்தோடும் பலத்தோடும் நீடி ஆயுளோடும் கூட தங்கள் ஆயுள் செல்லாம் ஆண்டவரை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கிருபை செய்வீராக. பிள்ளைகளை குறித்திருக்கிற பாரம் எடுத்து போடும் கர்த்தாவே, பிள்ளைகளினால் மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை கொடுப்பீராக. திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை வாக்கியம் இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. தங்கள் படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறவர்கள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதம் செய்யும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே, பள்ளி மற்றும் கல்லூரிக்கு போகிற எங்கள் பிள்ளைகளை உம் கரங்களில் நாங்கள் தருகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு எதிரான ஏராளமான ஆபத்துகள் இருக்கிறது. இந்த ஆபத்துகளில் இருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் தப்புவித்தருளும் கர்த்தாவே. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, உண்மை உள்ள பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் தேசம் முழுவதும் செய்யப்படுகிற இறை பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலய ஆராதனைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா ஆலயங்களிலும் கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கட்டும் அப்பா. வருகிற ஜனங்கள் உம்மை உண்மையோடு கூட ஆவியோடு கூட தொழுது கொள்வதற்கு ஏதுவாய் நீர் நடத்தும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல், ஒரு பயபக்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற அசுத்தங்களும் பாவ செயல்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தன்மைகளும் அறந்து போகட்டும் கர்த்தாவே. தேச தலைவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே, லஞ்சம் இவைகளில் ஈடுபடாதவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தேவரீர் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் தாழ்த்தியும் கரங்களில் தருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் வானமன்னா என டைப் செய்து 9443384653 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.